எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் அந்நிய பாஷைகள் பேசுவது எப்படின்னு நம்ம பார்த்தோம். மறுபடியும் இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணக்கடவன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி இருக்க சொல்ல வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகையால் சபைகள் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசிக் கொண்டிருக்கும்போது கல்லாதவர்களாகிய அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்களாக பார்ப்பார்கள் அல்லவா? நம்ம இப்போ ஹோரிக்க பஹரா பாராச அபரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அவங்களுக்கு கர்த்தர்கிட்ட அவங்க பேசுகிறாங்கன்றது புரியாமல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அடுத்தது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதீர்கள். அந்நிய பாஷையும் பேசுங்க, ஆனால் நீங்கள் சபைகள் எல்லாரும் ஒன்றா கூடி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா தீர்க்க தரிசனம் சொல்லணும். அந்நிய பாஷையை நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் சபையில் அந்நிய பாஷை தவிக்கிறது நல்லது. தீர்க்க தரிசனம் சொல்லுங்கோ அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்லாம் சொல்லுது. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானர் தங்களுக்குள்ளே தந்தருளி வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அடுத்தது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சத்தியம், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதிலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்குணம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரங்கள் இருக்கிறது. சிலர் சத்தியம் சொல்லுவாங்க, சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சிலர் ஆவிகளை பற்றி பகுத்தறிவு பண்ணுவாங்க, சிலர் பற்பல பாஷைகளை அந்நிய பாஷைகள்லாம் பேசுவாங்க. அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31. இப்படி இருக்க முக்கியமான வரங்கள் நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்நிய பாஷை பேசுறது கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான்.